அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த தேதி மற்றும் நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மைத்ர முகூர்த்த நேரம் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மேஷ லக்னமும், அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விருச்சிக லக்னமும் வரக்கூடிய ஒரு நாளோட நேரத்தை தான் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைத்ர முகூர்த்த நேரம் ஏன் இவ்வளவு சிறப்பு பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கடன்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த கடன்களை எப்படி அடைக்கிறது அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும். அப்படி கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்னு இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை சொல்றாங்க. இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல நம்ம முழு கடனை அடைக்க முடியாவிட்டாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறு தொகையை கூட எடுத்து வைக்கலாம். இதனால விரைவில் கடன் அடைபடும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஐதீகமாக இருந்துட்டு வருது. இப்போ பிப்ரவரி மாதத்தில் 2 தேதிகள் மைத்ர முகூர்த்த தேதிகளை கொடுத்துருக்காங்க. ஒன்று தை மாதத்துலையும் இன்னொன்று மாசி மாதத்துலையும் வருது. முதல்ல பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மைத்ர முகூர்த்தம். அன்னைக்கு நேரம் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையன்று காலை 10:54 பகல் 12:35 வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாள்ல, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று ரத சப்தமியும் இருக்கு. அதுவும் ஒரு சிறப்பு. அடுத்ததா இரண்டாவதா பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமையன்று மைத்ர முகூர்த்தம். அன்னைக்கு நேரம் பார்த்தோம்னா இரவு, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று இரவு 11:43 1:49 வரைக்குமே மைத்ர முகூர்த்த நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நாமும் பயன்படுத்தி கடன்களிலிருந்து விடுபட்டு ஆனந்தமாக வாழ்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரங்களை பற்றி அறிந்து கொள்ள லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.